அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். அடடடடடா, இந்த ரேணுகா சாரி இந்த சுடர் ரேணுகாவா மாறுறதுக்கு என்னென்னமோ டிராமா போட்டுட்டு இருக்காங்கப்பா. பழையபடி நம்ம விஜய் வந்தோடனே இப்போ நீங்க எனக்கு பூ வச்சு விடுங்க, உங்களை ஏத்துக்கிறதுக்கு எனக்கு மனசு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதான் ரேணுகாவா உங்களை மாறிட்டு இருக்காங்களாம், அத சொல்றாங்க. அண்ட் முக்கியமா மல்லிய வெறுப்பேத்தணும்ல, அதுக்காகவே. ஏன்னா போன வாட்டி பூ வாங்கிட்டு வந்து தலையில வச்சு விட வேண்டாம், கொடுக்க வேண்டாம்னு சொல்லி வெறுப்பேத்துனாங்க. இந்த தடவை அதையே தலையில வச்சு விட சொல்லி வெறுப்பேத்துறாங்க. மல்லியும் வெண்பாவும் அப்பதான் வீட்டுக்கு வராங்க. வரும்போது பார்த்தா இந்த மாதிரி விஜய் வந்து பூ வச்சு விட்டுட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு ரேணுகாவும் வேணும்னே சீன் போடுறாங்க. மல்லி பார்த்துட்டு ஒண்ணுமே சொல்லல, பயங்கர கோமா தான் இருக்காங்க. இவ இப்படிலாம் வேணும்னே பண்றாங்க அப்படின்றத தெரிஞ்சுட்டு அவங்க படுக்க போய் வேலை பார்க்க போயிடுறாங்க. இந்த ரேணுகா பின்னாடியே போய், மல்லி நான் பூ வச்சிருக்கேன், எவ்வளோ வச்சிருக்கேன் பாத்தியா, நான் ஃபர்ஸ்ட் டைம் வச்சிருக்கேன், எப்படி இருக்குன்னு சொல்ல, நல்லா இருக்கா நல்லா இல்லையா, உண்மையிலே எனக்கு அழகா இருக்கல அப்படின்ற மாதிரி வேணும்னே மல்லிய வெறுப்பேத்துறாங்க. இது விஜய் தான் வாங்கிட்டு வந்தாரு, அவர் கையாலேயே வச்சு விடுறாரு அப்படின்னு சொல்லி எல்லாமே சொல்லி மல்லிய வெறுப்பேத்துறாங்க. பட் மல்லிக்கு தான் ஒரு சில சூக்ஷமங்கள்லாம் தெரியுமே, அதுல ஒண்ணு எடுத்து விடுறாங்க. வேமா விஜய் கிட்ட போயிட்டு, விஜய் ரேணுகாக்காவுக்கு இப்பதான் பழசெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிக்குதுல, ஸோ கண்டிப்பா அவங்களுக்கு ஏதாவது ஒரு டிஷ் வந்து நல்லா செய்ய தெரியும், அதுல உங்களுக்கு பிடிச்சது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும், ரேணுகா வந்து பாஸ்தா ரொம்ப நல்லா செய்வா அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லியிருப்பாரு போல. இதை கேட்டுட்டு மல்லி அப்பனா செய்ய சொல்லுங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, விஜயும் வேமா வந்து நம்ம சுடர்கிட்ட, ரேணுகா இப்ப நீ எங்க எல்லாருக்காகவும் உனக்கு ரொம்ப பிடிச்ச எங்க எல்லாருக்கும் பாசமா எப்பவும் நீ செஞ்சு கொடுப்பியே அந்த பாஸ்தாவை செஞ்சு கொடுக்க போற அப்படின்னு சொல்ல, நமக்குத்தான் ஒண்ணுமே தெரியாதே, ஏன்னா நம்ம தான் ரேணுகாவே இல்லையே, என்ன பண்ண போறது பாஸ்தாவா அப்படின்னா என்னன்னு முழிச்சுட்டு உட்காந்துருக்காங்க இப்ப இருக்க ரேணுகா. சோ இந்த சுடர் மாட்டிட்டு முழிக்கிறாங்க, என்ன பண்ண போறாங்க அப்படின்றது தெரியல, எப்படி பாஸ்தா செய்ய போறாங்கன்றத ஃபுல் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மல்லிப்பூ என் மனசு உங்களை ஏத்துக்குச்சு, நீங்களே பூ வச்சு விடுங்க. மல்லி, என் தலையில நிறைய பூ வச்சிருக்கேன், அது நல்லா இருக்கான்னு ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. நீ இந்த அளவுக்கு போவியா சுடர்? உன்னை இவ்ளோ தூரம் போக விடக்கூடாதே. நீ எங்க எல்லாருக்காகவும் பாஸ்தா பண்ண போற. மல்லி 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 மல்லி. பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.